என்ன சொல்ற சோபி, நிஜமா சொல்றியா? ஆமாண்ணே, நீ வீட்டுக்கு கிளம்பு. அப்ப நீ காலேஜுக்கு போலியா இன்னைக்கு? இன்னைக்கு எக்ஸாம் இருக்குண்ணே, அதனால ஐஸ் பொண்ணு பார்க்க வராங்களா, அது முடிஞ்சிட்டு பிறகு நானும் ஐஸும் சேர்ந்து பஸ்ல போய்க்கிறோம். நீ கிளம்பு. எப்படியே பஸ்ல தானே போற, நான் வெயிட் பண்ணி கூட்டு போறேன். அண்ணா ரொம்ப லேட் ஆகும்ண்ணா. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், நீ போ. ரொம்ப லேட் ஆகும், வேணாண்ணே நீ போ. அதான் நான் வெயிட் பண்றேன் சொல்லிட்டேன்ல. சரி ஓகேண்ணா. என்ன எனக்கு வந்து சோதனை, வீட்லயும் ஜெப்ஸே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஐஸ் வாட்சி ஓகே பண்ணலான்னு பார்த்தா அவளுக்கும் பொண்ணு பார்க்க வராங்க. என்ன பண்றது, செத்துலாம் போல இருக்கு. ஐஸ் என் அண்ணன் வெயிட் பண்றாண்டி, நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் கூட சேர்ந்தே போயிடலாம், எக்ஸாம் வரல. சரிடி. இழுவ இங்க பாருடி, இந்த நாலு முடிய இந்த ராணி அக்கா கிட்ட என்னமோ பேசி 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 இந்த கல்யாணம் நத்துருவா போல. பாவம் அந்த ஐஸ் பிள்ளை அங்க அழுதுட்டு இருக்கா. இழுவ எப்படியாச்சும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். ஆமாண்டி சின்ன பொண்ணு, அந்த புள்ள பாவம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். ஆனா இந்த நாலு முடிய மட்டும் சேர்த்துக்க தேவையில்லை, அவ வந்தா குட்டிய கலப்பி போட்டு போயிடுவா. சரி சரி, ராணி அக்கா பாக்குறாங்க, திரும்பு. ராணி அக்கோ, மாப்பிள்ளை பையன் எப்ப வரான்? சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீடு ஏதோ வந்துட்டாங்களா, மாதிரி போலாம். சின்ன பொண்ணு, வெளியே மாப்பிள்ளை வந்துட்டாங்களா, மாவை வச்சு அனுப்புனே, போய் வரவேற்போம். ராணி அக்கோ, அதோ வராரே, அவரா மாப்பிள்ளை? தெரியலையடி சின்ன பொண்ணு, இந்த வசந்தி வரனாலே எங்க இன்னும் காணோம். ஏக்கோ, அவரு அந்த மாப்பிள்ளையா இருப்பாரு, ஏன்னா புதுசா இருக்காரு, நல்லா பார்க்க அழகா இருக்காரு. ஆமா எக்கோ, இது மாதிரி ஒரு பையனை நம்ம ஏரியால நம்ம பார்த்ததே இல்லையக்கோ. ஏக்கா உள்ள கூப்பிட்டுருவோம், அப்புறம் நம்ம கூப்பிடல மரியாதை கொடுக்கல நினைச்சுட்டு போறாங்கக்கா. ஆமாடி சின்ன பொண்ணு, ஆமா சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை பையன் கூட அவங்க அம்மா அப்பா யாரும் காணோம், அவன் மட்டும் வர மாதிரி இருக்கு. ஏக்கோ, மாப்பிள்ளைய முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வருவாங்களோ? ஆமாடி சின்ன பொண்ணு, உள்ள கூப்பிட்டுருவான். எங்க இங்க ஐஸ்? ஏக்கோ இப்படி தள்ளிப்போ. வாங்க வாங்க, இதான் ஐஸ் வீடு, வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க இங்க உட்காருங்க. தம்பி ஏன் இப்படி உட்காருங்க, உங்க வீடு மாதிரி நினைச்சு நீங்க நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கங்க தம்பி. ஏக்கா காபி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஐஸை போய் கூட்டுவாங்க. சரிடி சின்ன பொண்ணு. ஏன் இந்த தம்பி ரொம்ப சோகமா இருக்காரு? ஒருவேளை இவருக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ ஐஸ் போல? எதுவா இருந்தா என்ன, நல்லதுதான் நமக்கு. ஐஸ் புள்ள மாப்பிள்ளை வந்துட்டாங்கம்மா. மாப்பிள்ளை வந்துட்டாங்களாண்டி, எனக்கு பயமா இருக்குடி. ஏண்டி ஐஸ் அழுகுற? நான் போய் இரு பார்த்துட்டு வரேன். எப்பா நல்ல வேலை, 4 பலகாரத்துமே வீட்டுல வச்சுட்டு வந்த பிறகு தான் நிம்மதியா இருக்கு. ஆமா இது யாரு, யாரோ வந்து புதுசா உட்காந்துட்டு இருக்காங்க. நாலுபடி மாப்பிள்ளை பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாம் எங்கடி? சின்ன பொண்ணு எல்லாம் வந்துட்டு இருக்காங்கடி. சரி வாடி, நாலுபடி பலகாரம் எடுத்து வைப்போம். எக்கோ என்னக்கா ஆச்சு, மூஞ்ச எப்படி வச்சிருக்கீங்க? இல்லம்மா, இங்க நிறைய பிளேட் பலகாரம் வச்சேன், அதுல கொஞ்சம் காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? எங்க வச்சீங்க? ஐயோ, இந்த சின்ன பொண்ணு வர நம்மள பாத்துட்டு போறானே, ஒருவேளை நம்ம தான் எடுத்துட்டு போன தெரிஞ்சிட்டு இருக்குமோ? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிப்போம். என்னக்கா சொல்றீங்க? 4 பிளேட் பலகாரமா வச்சீங்க, அதுல ஒண்ணா காணோம். நீ ஏண்டி என்ன பார்த்து மறைக்கிற? நாலுமுடி நீ செத்த. ஏண்டி இப்படி சொல்ற? ஏக்கா இவதான் உன் பலகாரத்தை திருடி போயிருக்கா. என்னம்மா சொல்ற? நீங்க இங்க பலகாரம் காணும் தானே சொன்னீங்க, ஆனா இந்த 4 முடி இருக்காலே கரெக்டா 4 பிளேட்டுக்கா, அதுல ஒண்ணு காணும் கரெக்டா சொன்னா பாத்தீங்களா? அதிலே கண்டுபிடிச்சேன் இவதான் திருடின்னு. சின்ன பொண்ணு நான் பண்ண மாட்டேன்டி. சின்ன பொண்ணு வேணாண்டி, இதெல்லாம் பண்ணாதடி, விடுடி. இருக்குதுடி பலகாரம், போதும் அதுவே கொடுத்துக்கலாம். இல்லக்கா இவளுக்கு என்ன அந்த பழக்கம், இவளெல்லாம் சும்மா விடலாமா? மாப்பிள்ளை தம்பி வர வெளிய இருக்கான், ஏன்டி இப்படி கத்துற? என்னக்கா சொல்றீங்க? மாப்பிள்ளை வந்துட்டாரா? ஆமா வசந்தி, வெளிய உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீ பார்க்கல? என்னக்கா சொல்றீங்க? வெளிய உட்கார்ந்துற தம்பில மாப்பிள்ளை இல்லக்கா. அச்சோ, அப்ப அந்த தம்பி யாரு? என்னடி சொல்ற நாலுமுடி? என்னக்கா சொல்றீங்க? அவர் மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருந்தீங்களா? நான் யாரோ உங்க சொந்தக்காரன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏக்கா வாங்க போய் யாருன்னு கேப்போம். என்ன இவன் வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான்? டேய் அண்ணா. என்ன? என்னடா நீ வந்து இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க? ரொம்ப நேரம் நீ ஆளை காணோம், அத தேடி வந்தேன். ஏக்கா ஐஸ் அவங்க ஃப்ரெண்ட் இந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அதாம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல, வரட்ட இருமா கேப்போம். ஏக்கா என்னக்கா பண்ணி வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை வீடு வந்தா என்னக்கா நினைப்பாங்க? வர டைம்ல ஏங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வசந்தி, நம்ம அனுப்பி விட்டுருவோம். ஏமா சோஃபி, யாருமா அந்த பையன்? ஆண்டி எங்க அண்ணன் தான் ஆண்டி, என்னை கூட்டிட்டு வந்தாங்க. ஓ அப்படியாம்மா, நான் கூட பயந்துட்டேம்மா, யாரோ தெரியாதவங்க வீட்டுல கூட்டு உட்கார வச்சுட்டேன்னு. எங்க அண்ணனை அனுப்பி விட்டுதான் ஆண்டி. உன் அண்ணன் தானம்மா, இருக்கட்டும் பரவாயில்ல.
ஏக்கோ இதனால எதனா பிரச்சனை வராதோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஐஸுக்கும் இவன் அண்ணன் மாதிரி தான். உன்னை யாருடா உள்ள வர சொன்னா? போடா. சோஃபி உனக்கு தெரியாத மாரி நடிக்காதண்ணே. நான் ஐசுவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியல சோஃபி. இது தெரிஞ்சுமே இப்படி பண்ணுற நீயும். டேய் இங்க இதெல்லாம் பேச முடியாதுடா, அவளுக்கு பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க. அதனால தான் நீ உட்காந்துட்டு இருக்கேன். என் லவ் ஒரு வாட்டியாச்சும் அவகிட்ட நான் சொல்லிட்டு போயிடுறேன். என் லவ் தெரிஞ்சு அவன் என்ன வேணாம் சொன்னா கூட பரவாயில்ல. எதுவுமே தெரியாம இப்போ வரப்போற பையனை அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஏய் என்னடா சொல்ற? உனக்கு தான் ஜெப்சியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, நீ போய் ஜெப்சியை கல்யாணம் பண்ணிக்கிறோ. அவளுக்கு ஓகே தான் இந்த பையன். அதை அவ சொல்லட்டோண்டி. டேய் இப்பெல்லாம் பண்ணாதடா, தெரிஞ்சவங்க அம்மா என்ன நினைப்பாங்க? நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்டி. அவளை ஒரு வாட்டியாச்சும் பார்க்குறேன், அவகிட்ட நான் சொல்லிடுறேன். டேய் அண்ணா ப்ளீஸ் அண்ணா, இப்போதைக்கு எதுவுமே பண்ணாத, அமைதியா இரு. இப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்டி, நீ போ. மாப்பிள்ளை பையன் வீடு வந்தா இந்த பையன் யாருன்னு சொல்லுவீங்கக்கா? ஐஸோட அண்ணன் சொல்லிக்கிறேம்மா. ஜெப்சிமா உனக்கு என்ன ஜுவல்ஸ் பிடிக்குதோ அதை வாங்கிக்கோ. மம்மி ஜோசப் வந்தா நல்லா இருந்திருக்கும்ல, அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதையே நான் வாங்கியிருப்பேன். ஏன் மம்மி அவன் வரவே மாட்டான்? ஜோசப் வரேன்னா இன்னும் ஆலிய காணோம். ஜெப்சி என்னடி உனக்கு என்ன மாதிரி லோக்கல் பாய் உனக்கு பிடிக்காதா என்ன? ஜோசப் மாரி நல்லா வெள்ளையா முழமுழன்னு பாரின் பையனை தான் உனக்கு பிடிக்குமா? என்ன மாதிரி பையனை லவ் பண்ணி பாருடி, உனக்கு அப்போ தெரியும் எப்படி பார்த்துப்பான்னு. ஐயோ அழகான பொண்ணு, கை கேட்டது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜெப்சி அது கார்ல போற பொண்ணு ஜெப்சி மாதிரி இருக்கு. அடி பாவி, கல்யாணத்துக்கு நல்லா ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு போறியடி சுச்சிக்கிட்டே. போயிட்டியா? போ போடி போ. அடியே ஜெப்சி, உன்னை லவ் பண்ணிட்டு மறக்க முடியாத நான் தான் நீங்க தவிச்சிட்டு இருக்க. நீ என்னன்னா ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு சிரிச்சிட்டு கிடக்குற. கிட்ட நம்ம அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவோம். நீங்க ஓகேவா? ஏய் சின்னவனே இங்க வாடி. அம்மா சொன்னாங்களே இந்த வீடு தான் பொண்ணு பார்க்க வந்தோம். இந்த பொண்ணு வர இந்த வீட்டுக்குள்ள போறா. ஒருவேளை நான் பார்க்க வந்த இவளா இருப்போலோ. இவர் தாங்க மாப்பிள்ளை, என் மகன். ஏய் சின்ன பொண்ணே, மாப்பிள்ளை எப்படி சூப்பரா? நல்லா தான் இருக்காரு. என்னடி இழுவுற? மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கா, ஃபாரின் இருக்கான், எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தே இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு, ஐஸுக்கு பிடிச்சா சரி. ஏக்கோ நீங்க ஏக்கா இங்க நின்று இருக்கீங்க? போங்க. சின்ன பொண்ணே எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சின்ன பொண்ணே, நான் என்னத்த பேசுறது? உங்க பொண்ணுக்கே கல்யாணம் பண்ண போறீங்க, இதுல என்னக்கா உங்களுக்கு கூச்சம்? உங்க வீட்டுக்கார வீட்டுல இருக்க சொன்னா வேலைக்கு அனுப்பிட்டீங்க, போங்க போய் பேசுங்க. வாப்பா தம்பி. வணக்கம் அத்தை. சின்ன பொண்ணே மாப்பிள்ளை என்னமோ ஃபாரின்ல படிச்சா கொஞ்சம் அதிக மாட்டான்னு நினைச்சேன். நான் போய் வாப்பா தம்பின்னா வணக்கம் அத்தேன்னு சொன்னாண்டி. பார்க்க நல்ல பையனா தாங்க இருக்கான், ஐஸுக்கு பிடிச்சா நல்லதுக்கா. என்னது ஐஸுக்கு பிடிக்கணுமா? எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தாம்மா, நான் முடிச்சு விட்டுருவேன். என்ன இந்த அக்கா இப்படி பேசுறாங்க? நேரமாகுது, பொண்ணு கூட்டு வாங்கம்மா. இவ தாங்க என் மக, பேர் ஐஸ்வர்யா. யாரோ என்ன அழகா இருக்க நீ, உன்னை நான் இந்த நிலைமையில அடி பார்க்கணும். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா, என் மகன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். டேய் தம்பி என்னடா கீழே குஞ்சிட்டு இருக்க? பொண்ணை பாருடா, பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, அம்மா பேசுற எல்லாத்தையும். நம்ம தான் பொண்ணு வெளியவே பார்த்துட்டுமே. டேய் என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? தம்பி பொண்ணு பிடிக்கலையா? சரி நம்ம ஏதாவது சொல்லிட்டு போயிடுவோம். மா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அடியாத்தி என் புள்ளைக்கு வெக்கத்தை பாரு. என்னடி பிள்ளைகிட்டே பேசிட்டு இருக்க, பேசு. ஓ வாய மூடு. ஐயோ இவன் ஐஸ பிடிக்கலன்னு சொல்லணும். என் மகனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காமா.